சவுதி வரலன்னா, குவைத் வரலன்னா, பஹ்ரைன் வரலன்னா, யுஏஇ வரலன்னா, நீங்க யார் வரலாட்டியும் நாங்க இப்படி பண்ணுவோம் என்று சொல்லி எங்க நாட்டை நாங்க மீட்டெடுத்துக்குவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த உத்வேகத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். 6 அரபு நாடுகள் 6 நாட்களில் அன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டது. 587 நாட்கள் 1.5 ஆண்டுகள் தாண்டியும் ஒரு சின்ன ராணுவம் தோற்கடிக்கப்படல என்று சொன்னா அல்லாஹ்வினுடைய அருளா இல்லையா? அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த வெற்றி அவர்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்களா? தளபதிகளை இழக்கிறார்கள், நிறைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நத்திங். அது அப்படி நடக்கும். யுத்தம் வந்துட்டா தளபதிகள் கொல்லப்பட மாட்டார்களா? எத்தனை தளபதிகளை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது யுத்த களங்களில் இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ தளபதிகள் மரணித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதுபோன்று காசாவினுடைய யுத்தத்தில் நடக்காதா? அதெல்லாம் நடக்கிறது. நடந்தாலும் அவர்கள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எது ஆதாரம்? நம்ம என்ன பாப்போம், 75,000 பேர் கொல்லப்படுவாங்க யுத்தத்தில், அது நடக்கும். ஆனா இதுவரைக்கும் தாக்கு பிடிக்கிறானா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஏவுகணை அட்டாக் பண்றானா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் ராக்கெட் தாக்குதல் நடக்குதா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேலிய படைகள் முந்த நாள் கூட 19 பேர் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் 19 பேரை ஒரே இடத்துல கொல்லுகிற அளவுக்கு இவர்களுடைய ராணுவம் பலமிக்கதாக மாறி இருக்கிறதா இல்லையா? அதனால தானங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கத்தார்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி எங்க பணைய கைதியை தந்திருப்பா, நீ ஆச்சு இஸ்ரேல் ஆச்சு எங்கால தந்துரு என்று எடுத்துக்கிட்டு போனானா இல்லையா? இப்ப ஹூதிகளோட போய் சமாதானம் பேசுறானா இல்லையா? என்ன காரணம்? முடியல. அவன் உரிமைக்காக போராடுகிறான். சனா ஏர்போர்ட்டுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஒரே நாள் 6 விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சு. சன்னா ஏர்போர்ட் நீ அவ்வளவுதான், எல்லா ரன்வேயும் அழிச்சாங்க. நேற்று 10 நாளைக்குள்ள ஏர்போர்ட்டை பண்ணிட்டாங்க, திருப்பி செஞ்சுட்டான். ஏர்போர்ட்டை திரும்ப செஞ்சது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல நேற்று ஐநாவினுடைய கானாவில் இருந்து வந்த ஐநாவினுடைய விமானம் தரையிறங்கிருச்சு. 10 நாள்ல ஏர்போர்ட்டை செய்யறான்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பலத்தோட இருக்கிறாங்கிறத புரியணுமா இல்லையா? இவ்வளவு பலமிக்கவர்களாக இருதரப்பும் இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்விடத்துல கையேந்தின நம்ம அரபு நாடுகள் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதை நம்ம புரியணுமா இல்லையா? நமக்கு அதுக்குரிய அல்லாஹ்வினுடைய அருள் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதா இல்லையா?